ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆல்வுட் டிவி. இன்னைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ரொமான்டிக் ட்ராமா படமாக வெளியே இருக்க பியார் பிரேம கல்யாணம் அந்த படத்தோட ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து இளன் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காரு, அவரும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் கதாநாயகன் இளன் வந்து துபாயில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், வேண்டா வெறுப்பா. கதாநாயகன் அப்பா எம்எஸ் பாஸ்கர் வந்து அவருக்காக வரன் பார்த்துட்டு இருப்பார். நிறையா பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவார். எல்லாத்தையும் ஏதோ ஒரு குறை சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வேலையை விட்டு வந்துடுவார் வீட்டுக்கு. இப்போ படத்தில் கதாநாயகனோட அப்பா எம்எஸ் பாஸ்கர் வந்து நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்ப்பாரு. ஆனால் அந்த பொண்ணை விட்டு வேறு பொண்ணை லவ் பண்ணுவார். நம்ம கதாநாயகி ஷான்வி மேக்னா பவித்ராவை நினச்சிருப்பாங்க. அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார். கடைசியில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்குது. பவித்ரா வந்து தன்னோட அப்பா அம்மாவான ராதிகா சரத்குமார் அப்புறம் இளங்கோ குமரவேல் இவங்க ரெண்டு விட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டிலே பிறந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. புகுந்து வீட்டுக்கு போகாமல் கதாநாயகன்னு வேறு வழியே இல்லாமல் ஹவுஸ் ஹஸ்பண்டாக வந்துடுறாரு, வீட்டோட மாப்பிள்ளையே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற கூத்து தான் அந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸோட ஆக்டிங் தான் கண்டிப்பாக சொல்லியாமல். இளன் ஒரு டைரக்டராகவும் ஒரு ஆக்டராகவும் ஃபென்டாஸ்டிக்காக ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். புதுமுக இயக்குனராகவே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டிங் தான் வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக போய் வீட்டோட மாப்பிள்ளையே போய் பெண்கள் இத்தனை வருஷம் படுற கஷ்டத்தை வந்து அவர் வந்து பண்ணுறது பாத்திரம் விளக்குறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். துணி துவைக்கிறதுலேருந்து அந்த கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துவார், கண்முன் நிறுத்துவார். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தில் கதாநாயகி ஷான்வி மேக்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஆளாக இருப்பாங்க. அவங்க ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தன்னோட ஹஸ்பண்டே தப்பு பண்ணதை கூட ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு, ரசிக்கும்படியாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் மாமியார் நடித்த ராதிகா சரத்குமார் இவங்க நடிப்பு வேறு லெவலில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அது கதாநாயகன் அவங்க படத்தில் பாடு இருக்கு, அந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்க. எம்எஸ் பாஸ்கர் வந்து M10 மாதிரி ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருப்பார். இல்லைன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாமியாவை வந்து இவங்க பண்ணுற சம்பவம், இந்த மாதிரி படத்தில் வந்து வேறு லெவல் சம்பவம்லாம் இருக்குது. படத்தில் மாமியாவுக்கும் மருமனுக்கும் நடக்கிற ஒரு அந்த க்யூட்டான சண்டை வந்து நல்லாவே இருக்குது, ரசிங்கப்படியாக இருந்திருக்கு, செம்மையாக இருக்கும். அவன் ரெண்டுத்துக்குள்ள படுற ஃபைட்லாம். எம்எஸ் பாஸ்கர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நல்ல ஆக்டர் அவர். M10 மாதிரி உருன்னு மூஞ்சி வச்சுருப்பார் படம் ஃபுல்லாகவே. இருந்தாலும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருப்பார். இப்போ யோகி பாபு ஒரு சில காமெடிஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு தான் சொல்லணும். கண்டிப்பாகவே நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரும் கதாநாயகி அப்பாவை நடிச்சவர் இளங்கோ குமரவேல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக நாயை குளிப்பாட்டிகிட்டு இருப்பார், நாயை பார்த்துட்டு இருப்பார். என்னடா இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால ஒரு மோட்டிவேஷனல் கேரக்டர் பண்ணியிருப்பார். மோட்டிவேஷனல் டைலாக் சொல்கிறது அதெல்லாம் நல்லாவே இருந்திருக்கும். நல்ல ஒரு கூஸ் பம்பாக இருந்திருக்கும். கதாநாயகனை தேத்தி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாரு, நல்லா இருக்கும். அதில் கதாநாயகன் அம்மா நடித்த கீதா கைலாசம் அவங்க நடிப்பு நல்லாவே இருந்திருக்கு, அருமையாக இருந்திருக்கு. ஒரு ஆக்டிங் ஒன்று விடுவாங்க, தன்னோட மகனை வந்து தன்னோட வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரசிக்கும்படியாக இருந்திருக்கு படத்தில். இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவரோட மைல்டான ஒரு மியூசிக்கை போட்டு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்பார். இந்த படத்தில் பியார் பிரேம காதலுக்கும் அவர் தான் மியூசிக் போட்டார். அந்த படத்தை ஞாபகப்படுத்துது இந்த படம். இது பியார் பிரேம கல்யாணம். அட்ராசிட்டி சாங் வந்துச்சு, நல்ல ஒரு வைபான பாட்டு. அதாக இருக்கட்டும், ஹை அண்ட் காதல் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா பியார் பிரேம காதல் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. லவ் இஸ் பியூட்டிஃபுல் இந்த மாதிரி நல்ல ஒரு சாங்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். மொத்தத்தில் படம் வந்து சூப்பரான படம். இது OTT ரிலீஸ் ஆக வேண்டிய படமே கிடையாது, தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய படம். OTT ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் நீங்கள் ஃபேமிலியாகவே பார்க்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. சூப்பராக இருக்கும். ஒரு சில கிசிங் சீன் இருந்தாலும் நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ப்ளீஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.